பத்திரிகை நண்பர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்கள் வருகைக்கும் மிக்க நன்றி. சீஃப் கெஸ்டும் உயர் அதிகாரியுமான சிபிசிஐடி சீனியர் ஆபீசர் கணபதி பாலமுருகன் அவர்களுக்கு பதிவு நிறைவாக இப்பொழுது ஐயா சிதம்பரம் நெடுமாறன் அவர்கள் தன் புத்தகத்தை வழங்குவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறதுனா கேட்கலாம். சார், நான் வாசித்ததில் இது ஒரு சிறந்த புத்தகம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஏன் ஒரு நிலையாகவே இருக்குது சார்? பொதுவாக சீரியல் கில்லர்ஸ் ஒரு கொலையோட நிறுத்துறதில்ல. அவன் முதல் கொலை தான் அடுத்த கொலையை செய்ய வைக்குது, அதுக்கு அடுத்த கொலை தான் மூணாவது கொலையை செய்ய வைக்குது. இப்படி தொடர்ந்து அவன் கொலை செஞ்சிட்ருக்க தன்னோட மனநிலை மாறி அவன் மனுஷத்தன்மை இழக்கிறான். அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்கள பற்றி இந்த புத்தகத்தை எடுக்கணும்னு எனக்கு தோணலை. உங்கள் புக்கு சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்களை கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கே சார். சீரியல் கில்லர் சங்கத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், உங்கள் உடல்நிலை இன்னும் முழுமையாக குணமடையில். உங்கள் டாக்டர் வேறு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் இவ்வளோ அவசரமாக இந்த புக் லான்ச் பண்ண ஏதாவது காரணம் இருக்கா சார்? யார் சொன்னேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நான் சிதம்பரம் நெடுமாறோட தான் இங்கே வந்திருக்கேன். இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். ஐ எம் ஸ்டில் ஃபிட் அண்ட் ஆக்டிவ். உங்கள் புக்கில் இந்த கடைசி சாப்டர் ஸ்மைல் மேன் ஏன் இங்கே எம்டியாக இருக்குது? அந்த ஸ்மைல் மேன் கொலைகாரனை கூட உங்கள் அதிகாரி வெங்கடேஷ் சுட்டு கொண்டுட்டாரு. அப்புறம் அந்த கடைசி சாப்டர் மட்டும்? சார், ஆஃபீஸர் வெங்கடேஷ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா சார்? உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்களே நம்பலையா? சொல்லுங்கள் சார். ப்ரீஃப் பண்ணுங்க சார். அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள். சார், எஸ், நான் ஆஃபீஸர் வெங்கடேஷோட பையன். வெங்கடேஷ் சார் பையனா? ஆமாம் சார், என் பேர் அரவிந்த். ரீசெண்டாக சென்னையிலேருந்து இப்போ தான் கோயம்புத்தூர் சிபிசிஐடி பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். வெல்கம் அரவிந்த். தேங்க்ஸ் சார். ஷால் ஐ ட்ராப் யூ நோ? ஓகே, கோ ரெஸ்ட். ப்ளீஸ் சார். சார், மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறீங்களா? ஜாயின் பண்ணுற மாதிரி தெரியுதா? இல்லை, நீங்கள் தான் சார் சொன்னீங்க ஆக்டிவாக இருக்கேன்னு. இல்லை அரவிந்த், என்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அப்போ எனக்கு தெரியும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஃபங்க்ஷனில் நீங்கள் என் ஞாபகங்களை புத்தகமாக பதிவு பண்ண விரும்பினேன், அவ்வளோதான். உங்கள் கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும் சார். டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டுக்கு கூட 2-3 தடவை வந்திருக்கேன். அப்போ நீங்கள் குணமாகாமல் இருந்தீங்க. வீட்டுக்கு வந்தியா? ஆமாம் சார். உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? எங்கள் அப்பா காணாம போன அன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் அவர் கூட இருந்தீங்க. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. எங்கள் அப்பா இல்லாத வழியை விட அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாத வழி தான் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு என்னால் மறக்க முடியாது. அந்த ஞாபகம் எந்த அளவுக்கு வழியாக இருக்குன்னா என்னால் சொல்லக்கூட முடியல. சார், உங்களால் எப்போ யோசிக்க முடியுதோ அப்போ சொல்லுங்கள். உன் கேள்விகளுக்கெல்லாம் சீக்கிரமாக விட கிடைக்கும். நான் இப்படியே இறங்கிறேன். சார், நான் வீட்டில் விட்டுறேனே சார். இல்லை பரவாயில்ல, எனக்கு இங்கே வேலை இருக்குது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். இன்னைக்கு என்னோட புக் லான்ச். சார் இருக்காங்களா? சார் இன்னும் வரல, அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. இதில் விசாரி நம்ம உயிரை வாங்குறானு. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு சார் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க?
இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கேன், சீனியர் ஆஃபீஸரை பார்க்கணும். சார் உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. உள்ளதா இருக்கா? கீர்த்தனா, நாங்கள் தான் சார் வெளியே போயிருக்காருன்னு உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா அவர் தான் பிஸியாக இருக்குன்னு சொன்னார். யார் இந்த புது பையன்? போய் பார்க்குறேன். என்ன பிச்சுமணி? சார் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தார், நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஓ, அப்போ நீ கிளம்பு. சார். வெல்கம் அரவிந்த், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். உங்கள் அப்பாவோட எஃபிஷியன்சியில் 50% நீ போட்டால் கூட போதும். நம்ம பிரான்ச்சு ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்துடும். நிச்சயமா சார். இங்கே உனக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். உன் ப்ரொஃபைலுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபரை நீ அக்செப்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை சார், சொந்த ஊருன்றதுனால கேட்டு வாங்கினேன். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் த டியூட்டி டுடே. ஓகே சார். ஓகே, விஷ் யூ குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. சார் நீங்களா? வீரையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், உள்ள வாங்க சார். எல்லாம் எப்படியா போயிட்டுருக்கு? எனக்கு என்ன சார், வேலை இல்லாமல் பொழுதே போக மாட்டேங்குது, அது ஒன்று தான். உட்காருங்க சார், காப்பி நான் காப்பி போட்டு. உட்காரியா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. வேலையா? எனக்கா? என்ன சார் சொல்கிறீங்க? உட்காரியா. சார் நமக்கு பிடிச்ச வேலை எல்லாம். வீரையா, நாம் செய்கிற வேலை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ரிசல்ட் வந்த பிறகு தானே தெரியும். இரு வீரையா. என்ன சார்? உட்காருங்க. வீரையா, உங்கள் கோர்ட் சர்வீஸில் இவனுங்களாம் சாக வேண்டியவனுங்க பணபலத்தாலையும் இன்ஃப்ளூன்ஸாலையும் கேஸ்லேருந்து தப்பிச்சானுங்கன்னு நீ நினைக்கிற 4 பேரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். 4 பேர் என்ன சார், 40 பேர் டீட்டெயில்ஸ்னா கூட நான் தருவேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இது எதுக்கு சார்? அது ஒன்றும் இல்லையா, நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு அந்த 4 பேரையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அவங்கள வேறு யாராவது நோட்டம் விடுறாங்களான்னு கவனி. சார் எதுக்கு சார்? சம்பளமாக வச்சுக்கோங்க. இவன் பேர் வினோத் பண்டாரி சார். பெரிய அளவில் சீட்டு கம்பெனி நடத்தி லட்சமாக ஏழைங்க பணத்தை ஏமாற்றிட்டு இவன் மட்டும் இப்போ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் சார். இவன் பேர் ரவிச்சந்திரன். இவன் ஒரு காமவரி பிடிச்ச நாய். சொந்த மகளையை கற்பழித்து கொண்டுட்டு ஒரு பையன் கூட காதலிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்லி லோக்கல் போலீஸுக்கு பணத்தை கொடுத்து கேஸையை க்ளோஸ் பண்ணிட்டான். இவன் பேர் செல்வராஜ் சார், கள்ளச்சார வியாபாரி. இவன் காய்ச்சின சாராயத்தை குடிச்சிட்டு 40 பேர் மேலே செத்து போயிட்டாங்க. ஆனால் இவன் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கான். இவன் பேர் சக்திவேல். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராக வேலை பார்க்குறான். இவங்ககிட்ட படிக்க வர்ற சின்ன குழந்தைகிட்டெல்லாம் ரொம்ப அசிங்கமாக நடந்துக்குவான் சார். இவன் கொடுத்த டார்ச்சர் தாங்காமல் ஒரு சின்ன பொண்ணு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் செத்து போச்சு. ஆமாம் சார், அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, லட்ஜரில் ஒரு டேட்டா விடாமல் புட்டு ஸ்டோர் பண்ணிடுது. நானும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் எப்படி பண்ணுவோன்னு தான் தெரில. பண்ணலாம் சார், நான் சொல்லித்தரேன். நம்ம டெய்லியும் மீட் பண்ணுவோம்ல.
ஹலோ சார் நாங்கள் S3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். ஸ்மைல் மேன் பேட்டர்னில் இன்னொரு கொலை நடந்திருக்கு சார். வாட்? ஆமாம் சார். எப்போ? தெரில சார், ஆனால் அதே மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியா? எஸ் சார். கமிஷனர் இந்த கேஸை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னார். ஓகே, I'll take care. ஓகே சார். அரவிந்த், அப்போது பாடியை நைட்டு டம்ப் பண்ணியிருக்கான். இங்கே 10 மணி நைட்டு கடைங்க மூடுற வரைக்கும் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நடக்கலான்னு சொல்கிறாங்க. பாடி ஏதாவது வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வந்து தான் டம்ப் பண்ணியிருக்கணும். இந்த ரோடு கிராஸ் பண்ண எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணணும். அதுக்கு 1000 வண்டியுமா செக் பண்ண முடியும்? 1000 வண்டியும் செக் பண்ணி தான் ஆகணும். கொலை எங்கே நடக்கல, பாடி தான் இங்கே டம்ப் பண்ணியிருக்கான். மொத்தத்தில் வாய்ப்பகுதியை மட்டும் சிரிக்கிற மாதிரி ஷேப்பில் கிழிச்சிருக்கான். ஆனால் எந்த ப்ளீடிங்கும் இல்லை. அப்போது கொலையை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாடியை வச்சிருந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கான். ஜோசப், என்ன நினைக்கிறீங்க? சார், இறந்த ஒரு ஸ்கூல் எச்சமாக இருந்திருக்காரு. இந்த கொலை பர்சனலாக என்னன்றது தெரியணும். ஆப்வியஸ்லி இது பர்சனல் இல்லை, பாடியை பப்ளிக்கில் டம்ப் பண்ணியிருக்கான். அப்படின்னா ஒரு கொலையோட நிறுத்த மாட்டான். ஆல்சோ இது 5 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன கேஸ் மாதிரி தான் இருக்கு. த கில்லர் இஸ் ட்ரைங் டு சே சம்திங். என்ன சொல்ல வரான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு சொல்ல வரான்னு இன்னொரு கேள்வி இருக்கு. கோவையில் இன்று அதிகாலை காமராஜர் பூங்கா அருகே உள்ள குப்பை தொட்டியில் வாய்ப்பகுதி மட்டும் கிழிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் பிணமாக கிடந்துள்ளார். இந்த கொலை 5 வருடத்திற்கு முன்பு நடந்த சீரியல் கில்லிங் ஸ்மைல் மேன் கேஸுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடும் என பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த கேஸ் CBCID வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்சல்யூட்லி நோ சான்ஸ். அந்த பழைய கேஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அந்த கொலைகாரனை உங்கள் அப்பா அப்போவே சுட்டு கொண்டுட்டார். இப்போ ஏன் சார் அதே மாதிரி கொலை மறுபடியும் நடக்கணும்? இதை பாரு அரவிந்த், ரொம்ப துடிப்பாக இருக்கேன்னு எதையாவது கலரிட்டே இருக்காது. இந்த கேஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு சார். ஒரு வகையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கொலை நடந்தது நமக்கு அட்வான்டேஜ் தான். நம்மக்கிட்ட நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸ் சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். ரெஃபரன்ஸுக்காக பழைய கேஸை டீல் பண்ண யார்கிட்டயாவது பேசி பாருங்க. ஹலோ. ஹலோ சார், நான் அரவிந்த் பேசுகிறேன். அரவிந்த் மறந்துட்டீங்களா சார்? லாஸ்ட் டைம் கூட உங்கள் புக் லான்ச் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணமே, ஆஃபீஸர் வெங்கடேஷோட பையன். சொல்லுங்கள். லாஸ்ட் 2 days முன்னாடி நடந்த மர்டர் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்கள் அப்பாவும் ஹேண்டில் பண்ண அந்த ஸ்மைல் மேன் கேஸோட இந்த கேஸ் ரொம்ப ஒத்து போகுது. அதனால தான் நீங்களும் இந்த கேஸில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் மறுபடியும் ஃபீல் ஒர்க் பண்ணோம்னா என் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணோம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். டாக்டர், அவரோட கண்டிஷன் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல. அவர் என் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவரோட இன்புட் மட்டும் கொடுத்தாருனா. சார், அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, அவ்வளோதான் டாக்டர். சிதம்பரம், ஒரு வருஷத்தில் லூஸ் பண்ண வேண்டிய மெமரிஸ் ஒரே மாசத்தில் லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா go ahead, be my guest. நான் செல்ஃபிஷாக திங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி சார். பட் ஒரே ஒரு கேள்வி சார். உங்கள் புக்கில் கடைசியாக ஹேண்டில் பண்ண சைக்கோ கில்லர் கேஸ், அதோட சாப்டர் மட்டும் எம்டியாக இருக்குது. அப்போ அது தொடரணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இது ஹெல்ப்பாக இல்லை, ஒரு ஆஃபீஸராக கேட்குறேன். ஏன்னா நீங்கள் புக் பப்ளிஷ் பண்ணி ஒரே வாரத்தில் 5 வருஷமாக நடக்காத கொலை அதே மாதிரி நடந்திருக்கு. நீ வெளிச்சத்துக்கு வந்தா நான் மறுபடியும் கொல்லுவேன். சார் சார் சார். சிதம்பரம், no 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 water. Calm down. It's okay. It's okay. சார், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். சிதம்பரம். டாக்டர், நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு இருக்கிறது போஸ்ட் ட்ராமேட்டிக் மெமரிஸ். 1 வருஷம் அதை ப்ரிசர்வ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? அரவிந்த், நானும் செல்ஃபிஷாக தான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கேஸ் ஹெல்ப் பண்ணும்.
எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களோட ஒரு கேஸாக ஒர்க் பண்ணுன்றது என்னோட கனவு சார். Oh, what a surprise. Welcome back. Thank you, sir. So you met the team already? Yes, sir. Okay. You can go through this. Please sit. Evidence numbers? எல்லா விக்டிம் ஓடுது சார். டெட் எண்ட். அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்லை சார். ஃபுட் பிரிண்ட்ஸ், கார்டாய் ட்ரேசஸ். சார், லோக்கல் போலீஸ் கிரைம் சீன் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸ் நம்ம கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கேட்ட ட்ரேசஸ் அதில் அழிஞ்சிருச்சு. ஆல்சோ காலையில் 6:30 மணிலேருந்து ரோடில் பப்ளிக் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ் எப்படி ஒரு வாரத்தில் சால்வ் பண்ண முடியும்? அவளை கொண்டு உயிரோட வெளியே சுற்றிட்டு இருக்கான். சார் 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 வாட் ஹேப்பன் சார்? So you all right? Yes. என்னையா பாட்டு கேட்க போறாரா? நீங்க கேட்ட ட்ரேசஸ் அதில் அழிஞ்சிருச்சு. ஆல்சோ காலையில் 6:30 மணிலேருந்து ரோட்ல பப்ளிக் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்னஸ் பாடியை எத்தனை மணிக்கு பார்த்தாரு? 7:15 சார். ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்லாம் அனாலிசிஸ்க்கு அனுப்பிச்சாச்சு சார். கவர்மெண்ட் குப்பத்தொட்டி மேலே இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டா? ஆமாம். சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். கொலை செஞ்சவன் பப்ளிக்காக பாடியை தூக்கி போட்டு போயிருக்கான். சிசிடிவி பற்றியெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அப்போ அந்த பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே சொல்லுங்க அதை. கண்டுபிடிச்சிருவேன். பிச்சுமணி சார். கண்டுபிடிச்சிருவேன் பிச்சுமணி சார். சார் இவர் டீட்டெயில் தான் நம்ம சாருக்கு கொடுத்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன். ஒரு மன நிறைவு, கூடுதல் வெறி. நான் எதிர்பார்த்தபடியே முதல் கொலை நடந்துருச்சு. இப்போ அவனோட கவனம் எல்லாம் என் மேலே. சொல்லுங்க வீரையா. சார், நான் ஃபாலோ பண்ணுற ஆளில் ஒருத்தர் செத்துட்டான் சார். தெரியும். கொலை நடக்கிறதுக்கு முன்னால் அவனை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை சார். என்ன சார் இது? எப்படி சார்? எனக்கு பயமாக இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வீரையா. மற்ற 3 பேரையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க சார். வேறு ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம். புரிஞ்சுதா? சரிங்க சார். இந்த நாய்ங்க எப்போதுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்குமா? டெட் பாடிக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை சார், லெட்டு மூடி தான் இருந்தது. ஒன்னையும் காணா. ஒரு நிமிஷம். என்ன? நீ எப்போதுமே இந்த குப்பையிலேருந்து தான் எடுத்து சாப்பிடுவியா? அட ஏன் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? முந்தா நாள் ராத்திரி இதில் இருந்து தான் எடுத்து சாப்பிட்டியா? முந்தா நாள் சார், அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு தெய்வம் பிரியாணியை வந்து கொடுத்துட்டு போச்சு சார். எத்தனை மணிக்கு? மணி எல்லாரும் தூங்குனதுக்கு மேலே இருக்கும் சார். செம்ம பசி சார். கரெக்டான டயத்தில் வந்து பிரியாணி கொடுத்தாரு சார். அப்புறம் அந்த நாயெல்லாம் விரட்டி விட்டுட்டு
ரோட்டரமாக போய் ஃபுல் கட்டு கட்டினேன் சார். அந்த தெய்வம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? சரியா முகம் தெரில சார். சார் அப்புறம் அந்த லெக் பீஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா சார்? அப்படியே உதிரி உதிரியா அரிசி, என்ன பதமா. அட போங்க சார், நான் எவ்வளோ யோசிச்சாலும் அந்த பிரியாணி தான் சார் ஞாபகம் வருது. நேற்று அவனை யாரும் விசாரிக்கலையா? இல்லை சார். விசாரிச்சிருந்தா அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பிரியாணியா சார்? ஸோ கில்லர் ஒரு மேல். அப்புறம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் a copycat killing. காப்பி கேட் கில்லரா? காப்பி கேட்டா? நான் காப்பி கேட்டுன்றாரு. தெரியல சார். அவனை மாதிரி இன்னொருத்தன் தான் பண்ணுறான்னு எப்படி ஷுவராக சொல்கிறீங்க? இது பழைய ஆள் தான். நான் சொல்லியிருந்தா நீங்கள் பழைய ஃபைல்ஸ்லாம் புரட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதை ஒரு புது பார்வையில் பார்க்கணும். இது புது கிளறுங்கிறதுனாலயா? இது அதே ஆள் தான். அவன் தான் செத்துட்டான்ல சார்? வெயிட் பண்ணி பாருங்க, இது அவன் தான். வீரையா சார், நீங்கள் வீட்டில் இல்லைன்னு நினச்சேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பார்க்க வேணாம்னு சொன்னால முதல்ல இங்கேருந்து இல்லை, கிளம்புங்க. போயிடுறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 பேரையும் ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார். இப்போ நீங்கள் அவங்க கூட பேசுறது இல்லையோ? ஏன்னா முன்னாடி உங்களை நான் அவங்க கூட பார்த்துருக்கேன். முதல்ல இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் delete பண்ணுங்க. என்ன இங்கே பார்க்க வர வேண்டாம். சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. சரிங்க சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நீங்கள் பணம் கொடுத்தப்போ எனக்கு என்ன இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்கிறேன்ல. ஆனால் இப்போ என் பேத்தி படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். முட்டாளையா நீ? நன்றி சார். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இதோ கிளம்புறேன் சார். கிளம்புங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். போங்கன்னு சொல்கிறேன்ல. இதை வரேன் சார். அந்த பக்கம் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, போங்க. காஸ் ஆஃப் டெத் இந்த நைஃப் wound இல்லை, ஸ்ட்ராங்குலேஷன். விக்டிமை கொண்டுட்டு ரத்தம் உறையிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். அப்புறம் வாய்ப்பகுதியை கிழிச்சிருக்கான். மேபி he did not want to be missing. இருக்கலாம், அதுவே அவனுக்கு பழக்கப்பட்டிருக்கலாம். மர்டர் வெப்பன் ஸ்கில் தான் சார். நைஃப் வச்சு கூட இப்படி பண்ணியிருக்கலாம். என்னோட அட்டாப்சி மிஷின் கூட இப்படி கட் பண்ணோம். பொதுவாக ஃப்ராக்மெண்ட்ஸ் ஏதாவது ஊண்டடி ஏரியாவில் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் அதுவும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் அவன் க்ளீன் பண்ண மாதிரியும் தெரியல. டாக்டர், உங்கள் இன்வெஸ்டிகேஷன் தாண்டி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். கொலைகாரன் தடயங்கள் இல்லாமல் கொலை பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டானா? நீங்கள் சொல்கிற மாதிரி சீம்ஸ் லைக் he is almost perfect, which means he is dangerous, untraceable killer. தடயம் எதுவும் கிடைக்கலன்னா மேற்கொண்டு இன்னும் கொலை பண்ண அவனுக்கு ஈஸியாக இருக்கும்ல? அதான் எனக்கு வேணும். சாரி, வாட்? இல்லை, இட் மேக்ஸ் மோர் கான்ஃபிடென்ட் ஐ ஃபீல். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. May I come in, doctor? Yes, sir. I am Chidambaram Nedumaran, investigating officer. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி போகலான்னு வந்தேன். புரியல. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ தானே சார் சொன்னேன். அதான் உங்கள் கையில் இருக்க ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கே. அதை நீங்கள் பார்த்தாலே புரியும்.
இருக்கிற ஸ்மைல் மேன் அரஸ் மீ அரஸ் மீ. ஏன்டா கோமாளில உள்ள விட்டுற? யார்கிட்ட வரது? யார்கிட்ட வரது? முட்டி போறா முட்டி போறா முட்டி போறா முட்டி போறா. டேய் கிட்ட வரது. டேய் டேய் எல்லாம் பாத்துங்க. இது என்னோட கேஸ். நான் தான் முடிச்சேன். டேய் பாக்கும்போது தெரிஞ்சடா. டேய் கையடா கையடா கையடா. மெதுவா மெதுவா. சார் சார் எந்த ஊர்? குன்னூர். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? கொலை. என்ன இது? நான் தான் கொலைகாரன். இவ்வளவு டைம் நான் சொல்லியிருக்கேன் நான் தான் கொலைகாரன் நான் தான் கொலைகாரன்னு. நீங்க போலீஸா? இங்க என்ன லோக்கப் இல்லையா? உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண தெரியலையா? அது ஒன்றும் இல்லை. நான் ஃபேமஸ் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கல. அதுதான் பிரச்சனை. இவனை 2 நாள் இங்கே வச்சு தோல் உடிச்சாதான் சரிப்பட்டு வருவான். இவன் இல்லை. சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா சார்? நீங்கள் கொஷின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை மேலே கீழே பார்த்துட்டு ஷுவராக அவன் இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி சார்? அரவிந்த், உனக்கு உதவி பண்ண என்ன கூப்பிட்டியா இல்லை உனக்கு என் மேலே இருக்க சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு கூப்பிட்டியா? என்ன நம்பினா இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏய் வண்டி எடுத்தாடா. வண்டி விடு. யாரு யாரு? சிதம்பரம் சார்? ஆமா. சொல்லுங்க வீரையா. என் வீட்டுக்கு வந்து கதவு தட்டினீங்களா சார்? இல்லையே, நான் வீட்டில் தான் இருக்கேன். யாரோ ஒருத்தர் நீங்கன்னு சொல்லி கதவு தட்டுறாங்க சார். நான் சொல்லி யாரோ கதவு தட்டுறாங்களா? ஆமாம் சார். நீங்கள் கதவை திறந்துடாதீங்க, நான் வரேன். பிரியா பிரியா பிரியா
நீயே சிதம்பரம். சிதம்பரம் அங்கிள் என்னை காப்பாத்தல. சிதம்பரம் அங்கிள், அங்கிள் என்னை காப்பாத்துங்க அங்கிள். யாருங்க? வீரையா. வீரையாவா? அப்படிலாம் யாரும் இல்லையே. இங்கதான் இருக்கியா? Virya? Virya? No. யாரு? வீரையா. அப்பெல்லாம் யாரும் இல்லைங்க. சாரி. குமாஸ்தாவோட வீடு, பச்சை பெயிண்ட் அடிச்ச ஓட்டு வீடு, நேரு காலனி, காமராஜர் சாலை.
இந்த சைடு நல்லா இருக்குல்ல? ஹே அரவிந்த். நல்லா இருக்குல்ல? இது ஓகே. அதை பில் போட்டுருங்க. சார் அரவிந்த், 2வது கொலை நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? கொலைகாரன் விக்டிமோட தான் சுத்திட்டு இருக்கான். மதுக்கரையில இருந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லா வண்டியும் நிறுத்தி சர்ச் பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூம் ஆல் ஸ்டேஷன் அலர்ட். ஒரு பாடி வச்சு கிளியர் சுத்திட்டு இருக்கான். எல்லா ஸ்டேஷனும் அலர்ட் ஆகுங்க. எல்லா ஜங்ஷன்லயும் எல்லா வெஹிக்கிளும் செக் பண்ணுங்க. பெரிய வண்டியா இருந்திருந்தா நெய்பருக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ குட்டியான மினி வேன், மீனா மினி ட்ரக் இதெல்லாம் வந்தா நிறுத்தி சர்ச் பண்ணுங்க. ஷூர். எந்த நெய்பர்ஸ்க்கு சவுண்ட் கேட்டிருக்குன்னு சொல்கிறாரு? நோ ஐடியா. இது வரைக்கும் எந்த வண்டியும் கிராஸ் ஆகலை. நாங்கள் அலர்ட்டாக தான் இருக்கோம் சார். ஓவர். வேலை ரொம்ப பிஸிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளுமா, புரிஞ்சுக்கோ. அலர்ட் பண்ண சொல்லிடுறேன். பாப்பா சாப்பிட்டாலா இல்லையா? ஏன்? சரி, நான் அவளுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருமா. சொன்னா கேளுமா. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டேன்னா எப்படிமா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, இன்னும் கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஃபுட்டு வந்துடும். ஓகேவா? நான் அவளை சாப்பிட வச்சுட்டு காலையில் ஸ்கூல் இருக்குல்ல,